விநாயகன் 226 மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம், மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரூர் மாவட்டம் குளித்தலை தொகுதி தோகைமலை ஒன்றியத்திற்குட்பட்ட உடையாப்பட்டி துணை சுகாதார நிலைய கட்டிடம் மிகவும் பழுதடைந்து பயன்படுத்த இயலாத நிலையில் இருந்ததால் தற்போது வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. உடையாப்பட்டி துணை சுகாதார நிலைய கட்டிடத்திற்கு பொதுப்பணித்துறையிடமிருந்து தகுதியின்மை சான்று பெறப்பட்டு 2025-26 ஆண்டில் 15வது நிதிக்குழு மானிய நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்து புதிய கட்டிடம் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இன்னும் 4200க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் தேவைப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று முன்னுரிமை அடிப்படையில் எந்தெந்த கட்டிடம் அமைத்து தர வேண்டுமோ அதை அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த வகையில் அவருக்குட்பட்ட கட்டிடங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கேற்ப குளித்தலை தொகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரூபாய் 40 கோடி செலவில் 230 படுக்கை வசதிகளுடன் 1,09,125 சதுர அடியில் தரைத்தளம் மற்றும் 4 தளங்கள் கொண்ட கட்டிடப் பணிகள் 90% முடியும் தருவாயில் இருக்கிறது. மேலும் அந்த கட்டிடத்திற்கு தேவையான கூடுதல் வசதிகளை நிதி ஆதாரத்திற்கு ஏற்ப, நிதி நிலைமைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு